കഠോപനിഷത്തിലെ 2வது അധ്യായത്തിലെ 5வது വല്ലിയിലെ 9வது മന്ത്രം பார்க்கிறோம். अग्निः यदा एकः भुवनं प्रविष्टः रूपं रूपं प्रतिरूपः बभूव एकः तदा सर्व भूतान्तः आत्मा रूपं रूपं प्रतिरूपः बहिः च भुवनं लोकत्ते प्रविष्टः இந்த உலகத்தில் பிரவேசனம் பண்ணின ஏகஹ அக்னிஹி ஒரே ஒரு அக்னி யதா எப்படி ஆக்குமோ இந்த உலகத்தை பிரவேசனம் பண்ணின ஒரே ஒரு அக்னி எப்படி ஆக்குமோ ரூபம் ரூபம் ரூபங்கள் தோறும் பிரதிரூபா வேற வேற ரூபத்தோடு கூடினதாயிட்டு பபூவா பவிச்சிருக்கோ ததா அப்படியே ஏகஹ ஆத்மா ஒரே ஆத்மாவே சர்வபூதாந்தஹ எல்லா சரீரங்களுக்குள்ளேயும் பிரவேசனம் பண்ணி ரூபம் ரூபம் ஒவ்வொரு ரூபங்கள் தோறும் பிரதிரூபா செப்பரேட் செப்பரேட் ரூபத்தோடு கூடினவனாயிட்டு பவிச்சிருக்கு. பகிஹீச்ச வெளியிலையும் ஸ்திதி பண்றது. ஒரே அக்னியே உலகத்தில் இருக்கிற எல்லா பொருள்களோடு பேதத்துக்கு தகுந்த மாதிரி பின்ன ரூபங்களோடு கூடி காணற மாதிரி ஒரே ஆத்மா எல்லா உயிரினங்களோடும் உள்ளுக்குள்ள பிரவேசனம் பண்ணி அதாவது ரூப பேதங்களுக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆயிட்டு காணப்படுறது. எறும்பு அப்படிங்கிற சரீரத்துக்குள்ள நுழைஞ்சு எறும்பாயிட்டு ஆக்டிவேட் ஆகிறது. பூனை அப்படிங்கிற சரீரத்தை ஸ்வீகரித்து பூனையாயிட்டு ஆக்டிவேட் பண்ணுறது. பறவை அப்படிங்கிற சரீரத்தை ஸ்வீகரித்து பறவையாயிட்டு ஆக்டிவேட் பண்ணுறது. மனுஷன் அப்படிங்கிற ரூபத்தை ஸ்வீகரித்து மனுஷனாயிட்டு ஆக்டிவேட் பண்ணுறது. தேவன் அப்படிங்கிற ரூபத்தை ஸ்வீகரித்து தேவனாயிட்டும் அசுரன் அப்படிங்கிற ரூபத்தை ஸ்வீகரித்து அசுரனாயிட்டும் ஆக்டிவேட் பண்ணுறது. எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாதக்கு எல்லா உயிரினங்களையும் கண்ட்ரோல் பண்ணி ஆக்டிவேட் பண்றது. பரமாத்ம ஞானம் அத்வைத ஞானம் ஆத்ம ஏகத்துவ விஞ்ஞானம் அப்படிங்கிறது அடையிறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமானதால மறுபடியும் மறுபடியும் எக்ஸாம்பிள் சகிதம் அதையே சொல்லி சொல்லி ஸ்ருதி கிளியர் பண்ணவாக்கும் செய்யறது. அக்னியில எரியற பொருள்களுக்கு தகுந்த மாதிரி அந்த நெருப்புக்கும் ரூபபேதம் இருக்கு அப்படின்னு நமக்கு தோணுறது. பச்சை கலர் பேப்பரை அக்னியில போட்டா அந்த அக்னியோட கலருக்கு வித்தியாசம் வருது. ஸ்கொயராயிருக்கிற ஒரு அட்டைப்பொட்டிய அக்னிக்குள்ள போட்டா அக்னி அந்த ஸ்கொயர் ரூபத்தில் எரியறது. அதே மாதிரி ஒவ்வொரு
உயிரினத்திலையும் ஆத்மா செப்பரேட் ஆயிட்டு இருக்கிறதாயிட்டு நமக்கு தோணுறதுனா கூடியும் எல்லாத்திலையும் அந்தர்யாமியாயிட்டு இருக்கிற ஆத்மா ஒண்ணுதான். உபாதி பேதத்தால வித்தியாசமாயிட்டு தோணுறது. கரண்ட் அப்படிங்கிறது ஒண்ணுதான் உள்ளது. அந்த கரண்ட உபாதி வழியாவாக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஜீரோ பல்பை போட்டா ஜீரோ பல்ப் ஆகிட்டு எரியறது, டியூப் லைட்டை போட்டா டியூப் லைட் ஆகிட்டு எரியறது, மெர்க்குரி லேம்பை போட்டா மெர்க்குரி லேம்ப் ஆகிட்டு எரியறது. அப்போ இந்த பல்புகளோடு ஷேப்புக்கே வித்தியாசம் வருது. அதே மாதிரி ஃப்ரிட்ஜு, கம்ப்யூட்டர், டிவி இப்படி இருக்கிற எல்லா உபகரணங்களும் இந்த கரண்டை பேஸ் பண்ணிட்டாக்கும் ஆக்டிவேட் ஆகிறது. அதே மாதிரியாக்கும் பரமாத்மா எல்லாத்திலையும் ரொம்பி நிற்கிறது அப்படின்னாக்கும் இந்த மந்திரத்துல பார்த்துட்டு இருக்கோம். யதா எப்படியாக்குமோ அக்னிஹி அக்னி புவனம் பிரவிஷ்டா பூமியில பிரவேசனம் பண்ணிட்டு சர்வத்திர எல்லா இடத்துலையும் அக்னிமயமாயிட்டாக்கும் இருக்கு. நம்மளோட ஜனனம் கூடியும் மாதாவோட கர்ப்பபாத்திரத்துல ஜனிக்கிற அந்த ப்ராசஸ் கூடியும் பீஜ அண்ட சம்யோஜனம் கூடியும் அக்னி இல்லை அப்படின்னா நடக்காது. அக்னி எல்லா இடத்திலையும் இருக்குனா கூடியும் உபாதிகள் வழி மட்டும்தான் நமக்கு காணறதுக்கு சாதிக்கும். மரத்துல அக்னி இருக்கிறதுனாலேயாக்கும் விறக எரிச்சு அதுலேருந்து அக்னி ஜுவாலை உண்டாக்குறதுக்கு சாதிக்கிறது. அதே மாதிரி இலைகளில் அக்னி இருக்கிறதுனாலேயாக்கும் அந்த இலை காஞ்சானா அதை பற்ற வச்சானா அக்னி உண்டாகிறது. பாலில வெண்ணெய் இருக்கிறதுனாலேயாக்கும் பாலை உறவூத்தி தயிராக்கி அதை கடைஞ்சானா நமக்கு வெண்ணெய் கிடைக்கிறது. தண்ணியில வெண்ணெய் இல்லாததாலேயாக்கும் தண்ணிய எவ்வளோ மத்தால கடைஞ்சானாலும் வெண்ணெய் நமக்கு கிடைக்காதது. இந்த பிரகிருதியில ஃபுல்லா பஞ்சபூதங்கள் ரொம்ப வழிஞ்சு நிற்கிறது. அதெல்லாம் அந்தந்த டைமில் அந்தந்த உபாதிகள் வழி பிரத்யட்சமாகிறது. அக்னி எல்லா இடத்துலையும் இருக்குனா கூடியும் உபாதிகள் வழி மட்டும்தான் நமக்கு காணறதுக்கு சாதிக்கும். ரூபம் ரூபம் பிரதிரூபா பபூவ பூமியில அக்னி பிரவேசனம் பண்ணி ஏதேது ரூபத்துல பிரவேசிக்கிறதோ அந்தந்த ரூபத்தோடு பிரதிரூபம் ஆயிட்டு மாறுறது. ஏது ஷேப்பில் இருக்கிற ரூபமோ அந்த ரூபத்தோடு பிரதிரூபம் ஆகிறது. ரவுண்டு, அதே மாதிரி ஸ்கொயரு, ரெக்டாங்கிள், திரிகோணம், கியூபிக் இப்படின்னு இருக்கிற ரூபத்துல பிரவேசிச்சானாக்கா அக்னி அந்த ரூபத்திலே ஆயிட்டு தீரும். அக்னிக்கு சொந்தமாயிட்டு ஒரு ரூபம் ஷேப்பு இதொன்னும் இல்லை. ததா அதே மாதிரி சர்வ பூத அந்தராத்மா எல்லா உயிரினங்களிலேயும் ஆத்மாவாயிட்டு இருக்கிற பரமாத்மா ஏகஹா ஆத்மா அந்த பரமாத்மா ஒன்னுதான் இருக்குனா கூடியும் ஏகனும் சர்வபூதங்களிலேயும் ஆத்மாவாயிட்டு இருக்கிற பரம்பொருள் ரூபம் ரூபம் பிரதிரூபா பகிஹி ச அதாவது உபாதியோடு ரூபத்துக்கு தகுந்த மாதிரி ஷேப்புக்கு தகுந்த மாதிரி ஆயிட்டு தீரறது. ஆத்மா எல்லா உபாதிகள் வழியாகவும் பிரகடனப்படுறது. அப்படி பிரகடனப்படுறது இருந்தா கூடியும் அந்த உபாதிகளுக்கு அப்பாற்பட்டவனாக்கும் பரம்பொருள். கடோபனிஷத்துல 2வது அத்தியாயம்
அஞ்சாவது வள்ளி 10வது மந்திரம் பார்த்துட்டு இருக்கோம். வாயுஹு யதா ஏகஹ புவனம் பிரவிஷ்டஹ ரூபம் ரூபம் பிரதிரூபஹ பபூவ ஏகஹ ததா சர்வபூத அந்தராத்மா ரூபம் ரூபம் பிரதிரூபஹ பஹிஹி ச. அக்னிய பஞ்சபூதங்களிலே அக்னியை சொல்லியாச்சு. இப்போ வாயுவேயும் அதே மாதிரி சொல்லப்படுறது. 9வது ஸ்லோகத்துல அக்னியை பார்த்தோம். 9வது ஸ்லோகத்துக்கும் 9வது மந்திரத்துக்கும் 10வது மந்திரத்துக்கும் அக்னி வாயு இப்படி இருக்கிற 2 விஷயங்கள் தான் மாற்றம். புவனம் பிரவிஷ்டம் உலகத்துல பிரவேசனம் பண்ணின ஏகஹா வாயுஹு ஒரே வாயுதான். இந்த பிரபஞ்சத்துல ஃபுல்லா ரொம்ப இருக்கிற ஒரே வாயுதான். யதா எப்படியாக்குமோ ரூபம் ரூபம் ரூபங்கள் தோறும் பிரதிரூபகா செப்பரேட் செப்பரேட் ரூபங்களோடு கூடியனதாயிட்டு பபூவா பவிச்சிருக்கோ. ததா அப்படியே ஏகஹா ஆத்மா ஒரே ஆத்மாவே சர்வ பூதாந்தகா எல்லா உயிரினங்களோடும் உள்ளுக்குள்ள பிரவேசனம் பண்ணி ரூபம் ரூபம் ரூபங்கள் தோறும் பிரதிரூபகா செப்பரேட் செப்பரேட் ரூபத்தோடு கூடினதாயிட்டு பவிச்சிருக்கு. பகிஹி ச ரூபங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவனாயிட்டும் வாயு ஸ்திதி பண்றது, பரபிரம்மம் ஸ்திதி பண்றது. பிரபஞ்சம் அப்படிங்கிறது பஞ்சபூதங்களால உருவாக்கப்பட்டதாக்கும். அந்த பிரபஞ்சத்துல சிருஷ்டி நடக்கிறதுக்கு பஞ்சபூதங்கள் பகவானால உண்டாக்கப்பட்டவையாக்கும். அந்த பஞ்சபூதங்களுக்கும் அப்பாற்பட்டவனாக்கும் பகவான் பரபிரம்மம். இந்த பரபிரம்மம் தான் இந்த பஞ்சபூதங்களை எல்லாம் உண்டாக்கி இந்த பிரபஞ்சத்தை ஆக்டிவேட் பண்றது. பிராணனோடு ரூபத்துல சரீரத்துல பிரவேசிச்சிருக்கிற ஒரே வாயுவே இந்த உலகத்துல உபாதி ரூபங்களோடு பேதத்துக்கு தகுந்த மாதிரி பின்ன ரூபமாயிட்டு தோணறா மாதிரி எல்லா ஜீவனுகளுக்குள்ளேயும் அந்தர்யாமியாயிட்டு ஆக்டிவேட் பண்ற ஒரே ஆத்மாவுதான் உபாதி பேதத்துக்கு தகுந்த மாதிரி பின்னமாயிட்டு தோணறதுனா கூடியும் உபாதிகளோடு உள்ளுக்குள்ளேயும் வெளியிலையும் ஏகனாயிட்டு ஸ்திதி பண்றது. பல ரூபங்களில காணப்படுற பெலூனுகளுக்கு உள்ள இருக்கிற வாயு ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி பல பல சரீரங்களுக்குள்ள இருக்கிற ஆத்மா ஒண்ணுதான் அப்படின்னு இங்க எடுத்து சொல்லப்படுறது. வாயுஹு புவனம் பிரவிஷ்டஹ பூமியில வாயு பிரவேசனம் பண்ணிட்டு ரூபம் ரூபம் பிரதிரூபம் பபூவா ஏதேது ரூபத்துல பிரவேசிக்கிறதோ அந்த ரூபத்தோடு பிரதிரூபம் ஆயிட்டு தீரறது. பெலூனில வாயு ரொம்பி நின்னானா பல ஷேப்பில அந்த பெலூன் காணறா மாதிரி சின்ன பெலூன், பெரிய பெலூன், வட்டமான பெலூன், டியூப் மாதிரி இருக்கிற பெலூன், ரவுண்டா இருக்கிற பெலூன், பூசணிக்கா மாதிரி இருக்கிற பெலூன் இப்படின்னு இருக்கிற மாதிரி ஒரு பில்லோக்குள்ள ஆக்கும் அந்த ஏரை ரொப்பினாலோ அது பில்லோவாயிட்டு தீரறா மாதிரி ததா அதே மாதிரி சர்வபூத அந்தராத்மா எல்லா உயிரினங்களிலேயும்
ஆத்மாவாயிட்டு இருக்கிற பரமாத்மா ஏகஹா ஒன்னுதான் இருக்குன்னா கூடியும் ஏகனும் அதே மாதிரி சர்வ உயிரினங்களுக்குள்ளேயும் ஆத்மாவாயிட்டு இருக்கிற அந்த பரம்பொருள் ரூபம் ரூபம் பிரதிரூபகா பகிஹீச்ச அதாவது உபாதியோடு ரூபத்துக்கு தகுந்தா மாதிரி ஷேப்புக்கு தகுந்தா மாதிரி ஆயிட்டு தீரறது. ஆத்மா அப்படிங்கிறது ஒண்ணுதான் உள்ளது. ரெண்டாத்மா மூணாத்மா 1000 ஆத்மா இப்படி ஒன்றும் இல்லை. பரமாத்மா ஜீவாத்மா அப்படிங்கிற துவைத பாவம் கிடையாது. பல ரூப பாவங்களா இருக்கிற உலகத்துல இருக்கிற எல்லா சக்தியும் பரமாத்மாவாக்கும். சத்தியம் அப்படிங்கிறது ஒண்ணுதான் உள்ளது. ஒருத்தரோட அனுபவம் எல்லாருக்கும் கிடைக்காது. எத்தனையோ கோடானுகோடி ஜனங்கள் இருக்கா. ஒவ்வொருத்தருக்கும் அனுபவங்கள் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் டைப்லயே இருக்கும். பலவிதமான அனுபவங்களாக்கும் ஒவ்வொருத்தருக்கும் உள்ளது. இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் அட்டே டைம் முக்தி கிடைக்கிறது இல்லை. ஒருத்தருக்கு முக்தி கிடைக்கிறத எல்லாருக்கும் முக்தி கிடைக்கிறது இல்லை. ஒருத்தருக்கு சந்தோஷம் உண்டாகிறத எல்லாருக்கும் சந்தோஷம் அப்படிங்கிறது உண்டாகிறது இல்லை. பரமாத்மா ஜீவாத்மா இது ரெண்டும் ஒன்றுதான் உள்ளது. அதுல வித்தியாசங்கள் ஒன்றும் இல்லைதான். அனுபவங்கள் மட்டும்தான் மாறுறது. கடோபனிஷத்துல 2வது அத்தியாயத்துல டோட்டலா இருக்கிற 5வது வள்ளியில 11வது மந்திரத்தை பார்க்கிறோம். 1வது அத்தியாயத்துக்கும் 2வது அத்தியாயத்துக்கும் சேர்ந்து மொத்தம் 6 வள்ளிகளாக்கம் உள்ளது. 1வது அத்தியாயத்துல 3 வள்ளிகளை பார்த்து முடிச்சாச்சு. இப்ப 2வது அத்தியாயத்துல 2வது வள்ளி பார்க்கிறோம். அப்படின்னா 5வது வள்ளியை பார்த்துட்டு இருக்கோம். அதுல 11வது மந்திரத்தை பார்க்கிறோம். சூரியஹா யதா சர்வலோகஸ்ய சக்ஷுஹு ந லிப்யதே சாட்சுஷைஹி பாஹ்யதோஷைஹி ஏகஹா ததா சர்வபூத அந்தராத்மா ந லிப்யதே லோகதுக்கேன பாஹ்யஹா. சர்வலோகஸ்ய எல்லா உலகத்தோடும் சக்ஷுஹு பார்வைக்கு காரணமாயிருக்கிற சூரியஹா சூரியன் யதா எப்படியாக்குமோ எல்லா உலகத்தோடும் கண்ணாயிட்டு இருக்கிற சூரியன் எப்படியாக்குமோ சாட்சுஷைஹி கண்களை சம்பந்திச்ச பாஹ்யதோஷைஹி பாஹ்யங்களாயிருக்கிற தோஷங்களால ந லிப்யதே சம்பந்தப்படுறதில்லையோ. உலகத்தோடு முழுவன் கண்ணாயிருக்கிற சூரியன் கண்களால காணற எல்லா பொருள்களோடும் தோஷ குணங்கள் கிட்ட சம்பந்தமில்லாம இருக்கிற மாதிரி ந லிப்யதே அப்படின்னா டச் இல்லாம இருக்கிற மாதிரி. ததா அப்படியே ஏகஹா ஏகனாயிருக்கிற
அத்வைத பாவத்தில் இருக்கிற பாஹ்யமாயிட்டு ஸ்திதி பண்ணற சர்வபூத அந்தராத்மா, எல்லா உயிரினங்களோடும் அந்தராத்மா. லோக துக்கேன, இந்த உலகத்தோடு துக்கத்தால ந லிப்யதே, சம்பந்தப்படுறதில்லை. எல்லா சரீரங்களுக்குள்ள இருக்கிற ஜீவாத்மா எதிலையும் அட்டாச் இல்லாமையாக்கும் இருக்கு. சூரியனை மாதிரி உலகத்துல எல்லா பதார்த்தங்களையும் பிரகாசிப்பிக்கிற சூரியன். அதனாலேயே சூரியனை இந்த உலகத்தோட கண்ணாயிட்டு சொல்லப்படுறது. சூரியன் அக்லியான, டர்ட்டியான, அசுஜியான பொருள்கள் மேலேயும் தன்னோட பார்வையை பதிக்கிறார். ஆனா அந்த பதார்த்தங்களில் இருக்கிற அசுத்தி சூரியனை கொஞ்சம் கூட பாதிக்கிறதில்லை. அதே மாதிரி சரீர உபாதிகளை ശരീര ഉപാധികൾ ദേഹധർമ്മങ്ങളായിരിக்கிற സുഖ ദുഃഖാദികളൊന്നും ആത്മാவை ബാധിക്കാது. കയറെ பார்த்து பாம்பாக்குமோ அப்படின்னு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் செய்யறதுக்கு சாதிக்கும். இதே பாம்பை பார்த்தும் கயറാக்குமோ அப்படின்னு தோணணும். அரண்ட வெளிச்சத்துல நமக்கு அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உண்டாகும். அங்க ஒரு டார்ச் லைட் அடிச்சு பார்த்தாதான் அது கயറാக்குமா பாம்பாக்குமா அப்படின்னு தெரியும். கயറാக்குமானா சமாதானம், பா கயரை பார்த்தாக்கும் பாம்புன்னு பயந்தோம், பாம்பை பார்த்தா பய உணர்வும் உண்டாகும். ஏதாவது ஒண்ணுதான் அங்கே இருக்கும், கயரும் பாம்பும் சேர்ந்து இருக்காது ஒரே வஸ்துல. மறுபூமியில வெயில்ல தண்ணி இருக்குன்னு நமக்கு தோணும்னா கூடியும் அந்த தோணல்னால மறுபூமிக்கு ஈரப்பதம் உண்டாகாது. அதே மாதிரி ஆத்மாவை சரீரமாக்கும் ஆத்மா அப்படின்னு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, சரீரமாக்கும் உண்மை அப்படின்னு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி നമ്മൾ അനുഭവിக்கிற ജന്മ മൃത്യു ജരാ രോഗാദി സംസാര ദോഷങ്ങളൊന്നും ആത്മാവ് ബാധിக்கிறதில்லை. சூரிய வெளிச்சத்துல உட்கார்ந்துண்டு ஒருத்தர் பாகவதம் நாராயணியம் எல்லாம் வாசிச்சு சல்கர்மத்தை பண்றார். அதே சூரிய வெளிச்சத்துல உட்கார்ந்து அடுத்தவாளை எப்படி ஏமாத்தலாம் அப்படின்னு இன்னொருத்தர் புக்கும் பேனாவும் பென்சில் எல்லாம் உபயோகிச்சு ஒர்க் பண்றார். சூரியன் நல்லவர்களுக்கு மேலேயும் துஷ்டர்களுக்கு மேலேயும் சூரிய பிரகாசத்தை கொடுக்கத்தான் செய்றார். குணமோ தோஷமோ சூரியனை கொஞ்சம் கூட பாதிக்கிறதில்லை. துக்கம், பாபம், அசாந்தி இதெல்லாம் ஜீவனை மட்டும்தான் பாதிக்கிறது. பிரம்மம் அப்படிங்கிறது எதிலையும் அட்டாச்மெண்ட் இல்லாத ஒன்னாக்கும். இப்படின்னு மிருத்யுதேவன் பல பல எக்ஸாம்பிள் சகிதம் இங்க நஜிகேதஸுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். யதா எப்படியாக்குமோ சர்வலோகஸ்ய சக்ஷுஹு சூரியஹா, எல்லா உலகத்தோடும் கண்ணான சூரியன் சௌரயூதத்துல எல்லா விதமான தேஜஸும்
സൂര്യ തേജസ്സാക്കും. സൂര്യൻ ബാഹ്യൈഹി ചാക്ഷുഷൈഹി ദോഷൈഹി ന ലിപ്യതേ. பாஹ்யங்களால் இருக்கிற கண்களோடு ப்ராப்ளம் காரணம் சூரியன் பாதிக்கப்படுறதில்லை. நம்மளோடு கண்களால பலதும் நம்ம பார்க்கறோம், கெடுதலான விஷயங்களை பார்க்கறோம். சில விஷயங்களை பார்த்தா நமக்கு ஐயே அப்படின்னு தோணுறது. அந்த மாதிரி ஒரு சாட்சுஷ தோஷம். சூரியனுக்கு அப்படி எல்லாத்தையும் காணறத இது நல்லது இது கெட்டது அப்படிங்கிற பாவம் ஒன்றும் சூரியனுக்கு இல்லை. திமிரம் வந்த கண்களால நமக்கு காணறது கிளியராயிட்டு காணாது. அப்படி இருக்கிற கண்களோட தோஷம் ஒன்றும் சூரியனுக்கு இல்லை. நல்ல ஒரு வஸ்து நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது, அப்படி இருக்கிற சுகதுக்கங்கள் ஒன்றும் சூரியனுக்கு இல்லை. கெடுதலான விஷயம் கண்ணால காணறத நமக்கு பிடிக்க மாட்டேங்கிறது, அதுவும் சூரியனுக்கு இல்லை. பண்டிதனும் பாமரனும் ஒரே மாதிரி சூரிய வெளிச்சம் அனுபவப்படுறது. பண்டிதனுக்கும் சூரியன் வெளிச்சம் கொடுக்கிறார், பாமரனுக்கும் வெளிச்சம் கொடுக்கிறார். திருடனுக்கும் வெளிச்சம் கொடுக்கிறார், நல்லவருக்கும் வெளிச்சம் கொடுக்கிறார். இவன் கெட்டவனாக்கும் இவனுக்கு சூரிய வெளிச்சம் கொடுக்க மாட்டேன்னு சூரிய பகவான் சொல்றதில்லை. அதே மாதிரி எல்லா உயிரினங்களோடும் அந்தராத்மாவான அத்வைத மூர்த்தியாயிருக்கிற அந்தர்யாமியாயிருக்கிற பரபிரம்மம் இந்த உலகத்தோடு துக்கங்களிலேந்து அப்பாற்பட்டவனாக்கும். ந லிப்யதே, ஒன்னிலையும் அட்டாச்மெண்ட் உண்டாகிறதில்லை. இது மாதிரி ஒரு தர்சனம், ஏகத்துவ தர்சனம் வந்தவனாக்கும் பரமபதத்தில் ஏகத்துவ தர்சனம் வந்தவனுக்காக்கும் அந்த பரமபதத்தில் எத்துறதுக்கு சாதிக்கிறது. நானும் இந்த பிரபஞ்சமும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சர்வதும் பரபிரமமாக்கும், அகம் பிரமாஸ்மி அப்படிங்கிற அந்த சமபாவனை உண்டாகிறவனுக்காக்கும் அந்த ஆத்ம தத்துவ தர்சனம் உண்டாகிறது. ஏகத்துவ தர்சனம் வந்தவனுக்காக்கும் பரமபதத்துக்கு போகிறதுக்கு சாதிக்கிறது. அந்த கரண சுத்தி வந்து சமபாவனை உண்டாயி அந்த அத்வைத சிந்தனை வர்த்தையாக்கும். அது நம்மளை ஸ்ரேயோ மார்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது.